மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.3 முதலாவது கணக்குறை விடை பார்க்க போறோம். கீழ்காணும் அளவுகளை கொண்ட கன செவ்வகத்தின் கன அளவை காண்க. 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா இந்த சம் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா செஞ்சு முடிச்சிடலாம். நீளம்னா நம்ம எல்லுன்னு வைப்போம், அகலம்னா பின்னு வைப்போம், உயரம்னா ஹச்னு வைப்போம். இப்ப கன செவ்வகத்தின் கன அளவுக்கு உண்டான ஃபார்முலா என்னது? L into B into H. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து எழுதிருங்க. எல்லுங்கிறது 12 சென்டிமீட்டர், பிங்கிறது 8 சென்டிமீட்டர், ஹச்சுங்கிறது 6 சென்டிமீட்டர். இப்போ எல்லுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா 12 இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன போட போகிறோம்னா 8 இன்ட்டு ஹச்சுங்கிறது எவ்வளவு 6. சரிங்களா? ஸோ இந்த 12ஐயும் 8ஐயும் பெருக்க போகிறீங்க. 12 8 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 96 இன்ட்டு 6. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் 96ஐயும் 6ஐயும் பெருக்க போகிறீங்க. பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 576 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதணும். ஏன்னா கன அளவு அப்படின்னாலே நமக்கு 3 அளவுகள் வரும். அதனால என்ன போட போகிறோம்? சென்டிமீட்டர் கியூப் போடுவோம். பரப்பளவுனா சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இப்போ செகண்ட் சம் பாருங்க. எல் கொடுத்துட்டாங்க. எல் அப்படிங்கிறது 60 மீட்டர், பிங்கிறது 25 மீட்டர், ஹச் அப்படிங்கிறது 1.5 மீட்டர். இப்போ கன செவ்வகத்தின் கன அளவுக்கு உண்டான ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஃபர்ஸ்ட் எல்லுடைய மதிப்பு எழுதுங்க. எல்லுடைய மதிப்பு என்னது? 60 இன்ட்டு பியினுடைய மதிப்பு என்னது? 25 இன்ட்டு ஹச்சினுடைய மதிப்பு எவ்வளவு? 1.5. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 60ஐயும் 25ஐயும் பெருக்க போகிறீங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1500 இன்ட்டு 1.5. 1500ஐயும் 1.5ஐயும் பெருக்க போகிறீங்க. புள்ளி வச்சு பெருக்கிறது ரொம்ப ஈஸியாக, நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணாதீங்க. நார்மலாக எப்படி பெருக்குவீங்களோ அதே மாதிரி பெருக்குங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சைடு செய்யுங்க. இங்கே புள்ளிக்கு எடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது? ஒரு ஸ்தானம் இருக்கா? அதை மட்டும் தனியாக எழுதிக்கோங்க. மற்றபடி வழக்கமாக எப்படி பெருக்குவீங்களோ அதே மாதிரியே பெருக்குங்க. சரிங்களா? பெருக்கு நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 22,500 வந்திருக்கு. இப்போ தசம புள்ளி நகட்டி வைக்க போகிறோம். இந்த புள்ளிக்கு எடுத்து எத்தனை ஸ்தானம் தான் இருக்கும் பாருங்க, ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம எத்தனை ஸ்தானம் தான் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்தானம் தான் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். புள்ளி எங்கேயுமே இல்லாட்டா கடைசி இருக்கதா அர்த்தம். ஸோ இது ஒரு ஸ்தானம் தள்ளி நகண்டு வந்துச்சுன்னா நமக்கு விட என்ன கிடைக்கும் அப்படின்னா 2250 மீட்டர் ஸ்கியூப். கன அளவு அப்படின்னாலே பவரில் என்ன போடணும் அப்படின்னா ஸ்கியூப் போடணும் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் முதலாவது கணக்குக்குரிய விடை. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.